Every click has a reason. Let's find that reason. Welcome to the manual mode journey. நான் உங்க ஹரி. கேமராக்கு ஃபோட்டோ எடுக்க முக்கியமான ஒரு விஷயம் லைட். அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 ஹீரோஸ் இருக்காங்க, அப்பச்சர் அண்ட் சட்டர் ஸ்பீடு. ஐஎஸ்ஓ யார் அப்படின்னா ஹீரோவும் இல்லை வில்லனும் இல்லை, அவனை தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்வெர்ட்டர் ஆர் ஜென்ரேட்டர். கரண்ட் இல்லாத நேரத்தில் மட்டும்தான் ஜென்ரேட்டரும் இன்வெர்ட்டரும் யூஸ் பண்ணுவோம், மற்ற டைமில் அது தேவைப்படாது, ஆனால் நம்ம கையில் பேக்கப் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஃபோட்டோவுக்கு ஐஎஸ்ஓ எப்படி தேவை அப்படின்னா அவனுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணணும், மற்ற நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா தேவையில்லாத நாய்ஸ் வரும். ஓகே, வாங்க ப்ராக்டிக்கலாகவே வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், நான் ஹரியோட மைண்ட் வாய்ஸ் பேசுகிறேன். ஒரு முக்கியமான விஷயம், ஐஎஸ்ஓ லைட்டு க்ரியேட் பண்ணுறதில்லை. கேமராக்கு ஆல்ரெடி இருக்கிற லைட்டை தான் அதிகமாக சென்சிட்டிவாக ஃபீல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நாம் இப்போ கேமராவுக்கு லென்ஸை மாட்டி விட்ருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி லென்ஸில் இருக்கிற ஒரு சின்ன மார்க், இந்த மார்க் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி தெரியாமல் நானே நிறைய டைம் லென்ஸை மாற்றி மாற்றி தெரிஞ்சிருக்கேன். கேமராவில் இருக்கிற மார்க்கையும் எந்த மார்க்கையும் சேமாக வச்சுட்டு கிளாக் வைஸில் ஒரு இருக்கு, அவ்வளோதான். சரி, இப்போ கேமராவை வச்சு பின்னாடி இருக்கிற அந்த மின் தொட்டியவே சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். Light comes in, even through the smallest opening. Light comes in, soft enough to sit with me. I don't have to earn the morning, I don't have to be alright. When I open just a little, light comes in. The stories I was carrying can rest beside the door. I am not a locked up room, I am learning to be more. Light comes in. ISO 100 இது லோவஸ்ட் ISO. இமேஜ் ரொம்ப க்ளீனாக இருக்கும், நாய்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்காது. ஆனால் லைட் கம்மினா ஃபோட்டோ டார்க்காக வரும். நல்ல டே லைட் இல்லை பிரைட் லைட்னிங் கண்டிஷனுக்கு இது பெஸ்ட். ISO 200 கேமரா சென்சார் கொஞ்சம் அதிகமாக லைட்டுக்கு சென்சிட்டிவ் ஆகுது, பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், நாய்ஸ் நோட்டிஸபுளாக இருக்காது. ISO 400 இன்டோர் ரேட்டிங்க்கு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ISO 800 இப்போ இமேஜ் பிரைட்னஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஜூம் பண்ணால் கொஞ்சம் கிரெயின் இல்லை நாய்ஸ் தெரியலாம், பட் லோ லைட் சிச்சுவேஷனில் இது யூஸ்ஃபுல். ISO 1600 இமேஜ் பிரைட்டாக இருக்கும், ஆனால் நாய்ஸ் கிளியராக தெரியும், ஃபைன் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் லாஸ் ஆக ஆரம்பிக்கும், அதனால் தேவை இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணணும். ISO 3200 பிரைட்னஸ் இன்னும் அதிகமாக இருக்கும், ஆனால் இமேஜ் குவாலிட்டி சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ISO 6400 இதுதான் நம்ம கேமராவோட லிமிட். ஆனால் இதிலிருந்து எனக்கு ஒரு லெசன், ISOவை இன்க்ரீஸ் பண்ணுறதை விட முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல லைட்டிங்கை க்ரியேட் பண்ணுங்க. அப்போது தான் லோ ISOவில் க்ளீனான குவாலிட்டியான ஃபோட்டோ கிடைக்கும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மைண்ட் வாய்ஸ் உங்களை சந்திக்கிறேன். பாய். 1 வீடியோ 1 லெசன் 1 பெட்டர் ஃபோட்டோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.